வணக்கம். ஸ்மார்ட் போன்கள் தேவையும், பயன்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருதுன்னே சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொரோனா தடுப்பூசி. கொரோனா பரவல் நாட்டையே உலுக்கிட்டு வருது. அதுக்கான தடுப்பூசியும் கோவின் தளம், கோவின் ஆப் அப்படின்ற செயலிகள் மூலியமாவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வருது. ஸோ வந்து பல்வேறு பிரதான தேவைகளுக்கும் ஸ்மார்ட் போன் வந்து கட்டாயமாக்கப்பட்டு வருது. அதேபோல வந்து சமூக வலைதளங்கள் பயன்பாடு அதிகரிச்சுட்டு வருது. பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த வேணும் அப்படின்றதுக்காண்டியே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. அதே மாரி வந்து சமூக வலைதளங்களான WhatsApp, Facebook இதுல வந்து நெறைய பேர் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அக்கவுண்ட் இல்லாத நபர்ன்றவங்க ரொம்ப குறைவு. அதே போல பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட டிஜிட்டல் பேமெண்ட் கொள்கை. இதுல பார்த்தீங்கன்னா, Google Pay, PhonePe, பீம் ஆப் அப்படின்னு சொல்லி நெறைய பங்கு பெறுது. நெறைய பேர் வந்து இப்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் இது பண்றாங்க. ஒரு சின்ன கடையில இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றோம். அமௌண்ட் வந்து பே பண்ணிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் போன் தேவைன்றது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டு வருது. சுற்றுப்புற சூழல் வந்து அதுக்கேத்த மாரி வந்து மாற்றப்பட்டே வருது. எக்ஸாம்பிள் இந்த கடையில வச்சிருக்க கியூஆர் கோட் எல்லாமே. அதே மாரி வந்து ஸ்மார்ட் போன்கள வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இதா பயன்படுத்துறோமோ, அத்தியாவசியமா பயன்படுத்துறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப கட்டாயமான ஒண்ணு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாதுகாப்புலயுமே உடைக்கிறதுக்காக ஹேக்கர் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஹேக்கர்கள் வந்து நம்மகிட்ட இருக்க பணத்த திருடணும், டேட்டாஸ் வச்சு பணம் சம்பாரிக்கணும்னு சொல்லி பல்வேறு முயற்சியில வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. அதே மாரி வந்து ஸ்மார்ட் போன்ல வந்து நெறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஸ்மார்ட் போன் ஹீட் ஆகுறது, வெடிக்கிறது அப்படின்ற புகாரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாரி சார்ஜ் போட்டே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நெறைய வழிமுறைகள் வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஸ்மார்ட் போன் வாங்குறோம், டவுன்லோட் பண்றோம், யூஸ் பண்றோம், ஆப்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றத விட அது எப்படி பாதுகாப்பா கையாளணுன்றத வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நெறைய தேவையில்லாத திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஒரு லிங்க் இருக்கும். அத தொடுவோம். வெளிய வந்துருவோம். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து நமக்கு அறிவதில்ல. இப்ப கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா, கோவை சைபர் கிரைம் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. நமக்கு வந்து இந்த மாரி வந்து தடுப்பூசி குறித்த ஒரு லிங்க் வருது. அந்த லிங்க்க வந்து நம்ம தொட்டோம்னா நமக்கு நம்மளோட தகவல்கள், டேட்டாஸ்ல வந்து ஹேக்கர் வந்து உள்நுழைஞ்சு எடுக்குறாங்க அப்படின்ற மாரி. ஸோ வந்து நம்ம வந்து அந்த லிங்க கிளிக் பண்ணிருவோம். வெளிய வந்துருவோம். பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. அதனால பாதுகாப்பா யூஸ் பண்றதுக்கு அப்பப்போ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்றது அவசியம். அது வந்து நமக்கு ஸ்மார்ட் போன்ல இருக்க பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்க ஆப்ஸையும் அப்படியே டெலிட் பண்ண உதவும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன் ரீசெட். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸ்மார்ட் போன் ரீசெட் எப்படி பண்ணலாம்? எம்ஐ ஸ்மார்ட் போனை எப்படி ரீசெட் பண்ணலாம்? அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் பயன்பாட்டுல போய் அபவுட் ஃபோன் அதுல போயிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஃபேக்டரி அண்ட் ரீசெட் அப்படி சொல்லி இருக்கும். அதுல போய் பேக்கப் அண்ட் ரீசெட்னு சொல்லி இருக்கும். அதுல போய் கொடுத்துட்டீங்கன்னா, ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிரும். ஆனா ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாஸ்லாம் பேக்கப் எடுத்து வைக்கிறது ரொம்ப அவசியம். என்னென்னலாம் முக்கியமான தகவல் வேணுமோ, கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ரீசெட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து அப்பப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆவது ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிருங்க. அது வந்து ரொம்ப நம்ம ஸ்மார்ட் போன் வந்து பாதுகாப்பா யூஸ் பண்றதுக்கான முக்கிய வழிமுறையாகும். நன்றி.